எனக்கு ஒரு சம்பவம் நினைச்சு சொல்லிட்டு முடிக்கிறேன். டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு போயிருந்தேன் 10வது படிக்கும்போது. நமக்கு 10 நிமிஷத்துல 300 வார்த்தை டைப் பண்ணணும், அதான் கணக்கு. என் கூட இருக்கிறவர் 8 நிமிஷத்துல அடிச்சிருவாரு. சும்மா கை விளையாடம் இருக்கு, தட 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 தடன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. முடிச்சுட்டு நம்மள பார்த்து நக்கலா கேட்பாரு, முடிக்கலையா, நல்லா வேகமாப்பா, என்னப்பா நீ அப்படிம்பாரு. நம்ம 10 நிமிஷத்துல முடிக்கணும். நான் 10 நிமிஷம்னா அந்த பேப்பரை புடுங்குற வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருப்பேன் உட்காந்து. அவர் வந்து எடு 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 பேப்பர் எடுப்பேன், ஒரு நிமிஷம் அப்படின்னு அடிச்சுக்கிட்டே இருப்போம். அவர் 8லயே முடிச்சுட்டு நம்மளை கிண்டலா பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நம்ம நினைச்சோம் இந்த ஆள் தான் ஃபர்ஸ்ட் வந்துட போறான், நம்ம பாஸ் ஆனா போதும் அப்படின்ட்டு போறோம். பார்த்தா எக்ஸாம் அன்னைக்கு அவரை காணும். எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து கிளாஸுக்கு போறோம். மனுஷன் வராரு. என்னன்னே உங்களை காணும்னு. இல்லப்பா முந்தின நாள் நைட்டு கதவுல கை மாட்டிக்கிச்சு பாரு, வேலை முடிஞ்சு. குறையா சொல்லல, எப்பவுமே பெருமை பாராட்டக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய வண்டியை வச்சுக்கிட்டு ஒண்ணு ஆகாதுன்னு போனோம்னா சின்ன ஆணியை வச்சு மொத்த காத்தையும் உருவிறாரு. வண்டி ஓரமா தான் நிற்கும். அந்த வண்டி முழுக்க பெட்ரோல் இருக்கும், வண்டிக்குள்ள எல்லாம் இருக்கும், ஆனா வண்டி ஓரமா தான் நிற்கும். என்னப்பா காத்து இல்ல, ஓவரா பேசக்கூடாது, அவ்வளவுதான்.